ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். புதுதாக வீட்டு கட்டுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூச்சி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸை சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒயரிங் ஒர்க் பார்க்க வரவங்க அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஒரு கலவை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஒயரிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கலவை சுவிட்ச் பாக்ஸில் போகாமல் இருக்கிறதுக்காக சில பேர் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டேப் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஒர்க்கு அதாவது பூச்சி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஒயரிங் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. ஒயரிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் பாக்ஸில் பேக்கிங் அல்லது தெர்மாக்கோல் அல்லது டேப் பேக்கிங் பண்ணியிருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக கலவையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஒயரிங் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கலவையெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். சில நேரங்களில் அதனால் கலவை க்ளீன் பண்ண முடியாத பட்சத்தில் சில பேர் அப்படியே ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். கலவையெல்லாம் சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே படிஞ்சு அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்காது, அன்ஃபினிஷ்டாகவே இருக்கும். சுவிட்ச் பாக்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் ஒயரிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் அன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். பில்டிங் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய்ட்டு தெருவோரமோ அல்லது பொது இடங்களில் போடுவாங்க. இதனால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும். இப்போ மேலே வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் பொது இடங்களில் கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டை கொண்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபைன் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்களை சரி பண்ணுறதுக்காக தான் நான் சிம்பிளான ஒரு மெத்தடாக உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் மேலே வீடியோவில் பார்க்குற மாதிரி மேசன் ஒருத்தவங்க பிளாஸ்டிக் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே மணலை ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட்டில் இவங்க பிளாஸ்டிக் ஒர்க்கு மணலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் மணல் பயன்படுத்துகிறதுனால இந்த சுவிட்ச் பாக்ஸில் பேக்கிங் பண்ணுறதுக்கு மணலை பயன்படுத்திக்கிறாங்க. இதில் பேக்கிங் பண்ணுற மணல் பார்த்திங்கன்னா மிதமான ஈரத்தோடு இருக்கணும். ஈரமாக இல்லாமல் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா மணல் வந்து கீழே விழுந்துடும். நீங்கள் பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு எம்சாண்ட் அல்லது பீசாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் பேக்கிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல சின்ன குச்சியை வச்சு அதில் மேலே இருக்க கலவை ப்ளஸ் மணல் ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் அந்த மேசன் எப்படி அதை க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ஃபினிஷிங் பண்ணுறாங்கன்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. மணலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அடுத்த நாள் நீங்கள் க்யூரிங் பண்ணும்போது அந்த சுவிட்ச் பாக்ஸில் வாட்டரை ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா அதில் உள்ள மணலெலாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் பிளாஸ்டிக் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பூச்சி ஒர்க்கு பார்க்கும்போது அதாவது பிளாஸ்டிக் ஒர்க் பார்க்கும்போது சுவிட்ச் பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக காஸ்ட் இல்லை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மேசன் அந்த இடத்துல அந்த சுவிட்ச் பாக்ஸை பூசினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு பழைய மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது கலவை உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அவங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மெத்தடில் அவங்களுக்கு வந்து வெறும் மணல் தான் உள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இது தேர்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க பைப் மட்டும் எக்ஸஸாக இருக்க மட்டும் கட் பண்ணி டேரெக்டாக ஒயரிங் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. க்ளீனிங் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்காது. இது நாலாவது பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பயன்படுத்திய மெட்டீரியல் மணல் அல்லது எம்சாண்ட் ரெண்டு தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பூச்சி ஒர்க்குக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுற மெட்டீரியல்ன்றதுனால மறுபடியும் அதை கலவையாக யூஸ் பண்ணி ஒன்று பூசுறதுக்காகவும் இல்லது கட்டு வேலை போடுறதுக்காக பயன்படுத்தி. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.